ஜம்மு காஷ்மீரிலிருந்து ஒரு துக்ககரமான முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. 200 அடி பள்ளத்தில் ராணுவ வாகனம் கவிழ்ந்ததில் 10 வீரர்கள் பலியாகியிருப்பதாக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 10 வீரர்கள் பலியாகியிருக்கிறார்கள். கண்டோப் என்ற பகுதியில் உள்ள 200 அடி பள்ளத்தில் ராணுவ வீரர்கள் பயணித்த அந்த வாகனமானது கவிழ்ந்திருக்கிறது. இதனால் 10 பேர் பலியாகியிருக்கின்றனர் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வாகன விபத்தில் 9 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கின்றனர். ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 17 வீரர்கள் பயணித்த குண்டு துளைக்காத ராணுவ வாகனமானது விபத்தில் சிக்கியதில் 10 பேர் பலியாகியிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தற்பொழுது அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் பயணம் செய்த வாகனம் பள்ளத்துக்கு விழுந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மொத்தம் இந்த வாகனத்தில் 17 பேர் பயணம் செய்தனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதேர்வா சம்பா தேசிய நெடுஞ்சாலையில் 17 ராணுவ வீரர்கள் பயணம் செய்த இந்த குண்டு துளைக்காத வாகனம் தங்களுடைய பணிக்காக பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி அருகே இருந்த பள்ளம் ஒன்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மொத்தம் 10 பேர் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலில் 4 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் அந்த உயிர் பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் காயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு உதம்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்துக்குள்ளான அந்த வாகனத்தை மீட்கக்கூடிய பணியில் ராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் பொதுமக்களும் மீட்பு பணியிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த விபத்தில் அந்த ராணுவ வாகனம் முற்றிலும் பலத்த சேதம் அடைந்தது. இந்த விபத்தில் 10 ஆண்கள் உயிரிழந்திருப்பது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.